வணக்கம். என் பேர் ராஜேஷ் சத்யா. நான் வந்து வலைத்தளங்கள்ல நான் பார்த்தது, படித்தது, கேட்டது போன்றவற்றை பல வலைத்தளங்களில், குறிப்பாக கோரா போன்ற வலைத்தளங்களில் நான் எழுதி அனுபவப்பட்டு இருந்தாலும், எனக்கு முதன்முறையா நாம வந்து படித்ததை, பார்த்ததை பகிர்ந்து ஏன் நாம் ஒரு பெரிய சமூக தமிழ் பேசும் சமூகத்துடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது? ஏனென்றால் நாம் பெற்ற இன்பம் அடுத்தவரும் பெற வேண்டும், நாம் பெற்ற பயனை அடுத்தவரும் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் மட்டுமல்ல, ஒரு சின்ன குழந்தையின் கியூரியாசிட்டி போல் யூடியூப்பில் ஏன் நான் வந்து முயற்சி செய்யக்கூடாது? நான் வந்து என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய தாட்ஸ் அப்படிங்கிறதுடைய விளைவு தான் இந்த காணொளி. இந்த காணொளி வந்து ஏதோ ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு தான் நான் பேச போகிறேன். அந்த தலைப்பு வந்து கொஞ்சம் பெரிய தலைப்பு தான், நான் கொஞ்சம் பெருசாக தான் பேசுவேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், பகுதியாக இந்த காணொலியை நான் போடலான் இருக்கேன். இதனுடைய முதல் கன்னி முயற்சி என்பதால் நான் இப்பொழுது இந்த முயற்சியை தொடங்குகிறேன். இப்போது நான் இந்த யூடியூப்பில் நான் எடுத்திருக்கிற தலைப்பு, நான் பேசப்போகிற தலைப்பு என்ன என்றால் ரொம்ப முக்கியமான தலைப்பு. அதாவது எல்லாருக்கும் பயன் தர வேண்டும், அதே டயத்தில் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும், அதே டயத்தில் வந்து அதில் கண்டிப்பாக ஒரு கருத்து சென்றடைய வேண்டும். இல்லாவிட்டால் பேசுகின்ற என்னுடைய நேரம் இல்லை, உங்களுடைய நேரம் வீணாகக்கூடாது. அதனால் இன்னும் சொல்லப்போனால் நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்து விடுகிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுது அறிமுகத்திலேயே இவ்வளோ நேரம் செலவு செய்தால் நீங்கள் வேறொரு காணொலிக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நான் என்ன செய்கிறேன், நேராக இப்பொழுது நான் என்னுடைய முதல் காணொலியின் முதல் பகுதிக்கு முதலில் அறிமுகத்துக்கு செல்கிறேன். என்னுடைய காணொலியின் தலைப்பு என்ன என்றால், தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனையோ மாமனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஒரு கணித மேதை ராமானுஜமாக இருக்கட்டும், இலக்கியத்தில் வள்ளுவரையில் ஆரம்பித்து கம்பர், அதன் பிறகு இப்பொழுது பாரதியார் முதல் அத்தனை இலக்கியவாதிகள். அதே போல் நீங்கள் இசை என்று எடுத்துக்கொண்டால் இளையராஜா, ரஹ்மான், இன்று அதுபோல் நிறைய உருவாகினாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன என்றால், ஏன் ஒரு டாட்டாவோ அம்பானியோ தமிழ்நாட்டில் ஏன் உருவாகவில்லை? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிந்தால் தமிழ்நாடு எங்கேயோ சென்றுவிடும். இந்த கேள்வியை பற்றி யாரும் சிந்திப்பது இல்லையோ என்று என்னுடைய ஐயப்பாட்டின் விளைவாகத்தான் நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதுக்கு வந்து உடனே வந்து யாராவது ஒரு சில பேர் சொல்லலாம், தமிழ்நாட்டில் இருந்து தான் கூகுள் CEO சுந்தர் பிச்சை சென்றிருக்கிறார், இதை விட உயர்ந்த இடத்தை இந்திரா நூயி இருக்கிறார், இது போன்றதெல்லாம் சொல்லலாம். உங்களுக்கு மீண்டும் ஒன்று நான் நினைவுபடுத்துகிறேன். சுந்தர் பிச்சை இல்லை, இந்திரா நூயி இவர்கள் எல்லாம் வேலை செய்கிறார்கள். CEO அப்படி என்று வேலை செய்கிறார்கள். ஸ்டீவ் ஜாப்ஸ் வேலை செய்யவில்லை, ஆரம்பித்தார். பில் கேட்ஸ் ஆரம்பித்தார் மைக்ரோசாஃப்ட். கூகுள் சுந்தர் பிச்சை ஆரம்பிக்கவில்லை. இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். அதனால் இப்பொழுது அதே போல் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தீருபாய் அம்பானி ரிலையன்ஸ் ஆரம்பித்தார். அதுபோல் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், குஜராத் என்ற மாநிலத்தில் மட்டும்தான் இந்தியர்கள் ஆரம்பிக்கிறார்கள், மற்ற இடங்களில் எல்லாம் வேலை தான் பார்க்கிறார்கள். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே நம் பெற்றோர்கள் நம்மை வேலை பார்ப்பதற்கு தான் தயார் செய்கிறார்கள் என்பது முதல் முக்கிய காரணமாக இருந்தாலும், எடுத்தெடுப்பில் அந்த ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நான் கல்வித்துறை மீது பழியை போட்டு, இல்லை பெற்றோர்கள் மீது பழியை போட்டு இதை முடிப்பதற்கு இல்லை. இப்போ முதல்லேருந்து பார்க்கலாம். நான் முதல்ல உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயத்த சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் அப்படின்ட்டு, அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றுறது என்ன அப்படின்னா, ஒரு ஆங்கில படம். அந்த ஆங்கில படத்தின் பெயர் ப்ரப்போசல். அந்த ப்ரப்போசல்ங்கிற படத்தை வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தேன். அந்த ப்ரப்போசல்ங்கிற படத்தோட கதையை உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். அந்த கதையில் தான் இப்பொழுது நாம் கேட்க போகும் கேள்வியின் பதிலே அதில் இருக்கிறது. அந்த ப்ரப்போசல்ங்கிற படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சாண்ட்ரா புல்லக் அவங்க தான் ஹீரோயின். அந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு சாதாரண எத்தனையோ கம்பெனி இருக்குது அமெரிக்காவில், அதில் ஒரு புக் பப்ளிஷிங் ஹவுஸில் நடக்கிற ஒரு கதை. அந்த கதையை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ப்ரப்போசல் படத்தில் வர்ற கதையில் தான் இப்போ நம்ம கேட்குற கேள்வி, அதாவது ஏன் ஒரு தொழிலதிபர் நம் தமிழ்நாட்டில் உருவாகவில்லை என்ற கேள்விக்கான பதில் எங்கோ ப்ரப்போசல் படத்தில். அந்த படம் வந்து நியூயார்க்கில் ஆரம்பித்தாலும் அது அலாஸ்கா போகும்,
அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போகும், சுற்றி சுற்றி அமெரிக்காலாம் சுற்றி வந்து கடைசியில் வந்து திரும்ப அது நியூயார்க்குக்கே வரும். தமிழ்நாட்டில் சென்னையில் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு பதில் நியூயார்க்கில் இருக்கிறது என்றால் அதுதான் அந்த படத்தின் பியூட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ரப்போசல் ஸ்டோரிக்கு போகிறேன். அதுதான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. கொஞ்சம் அதுதான் அடுத்த பார்ட் நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோ, ப்ரப்போசல், த ஸ்டோரி ஆஃப் த ப்ரப்போசல். பாய், தேங்க்யூ.